வியூவர்ஸ், நாங்களோட லக்ஷ்மி. நீங்கள் பார்த்துருக்கிறது 0 லக்ஷ்மி. கோடான கோடி நன்றி நம்ம கலாட்டாவுக்கு சொல்லணும். க்ரஷ் அப்படிங்கிற கேட்டகரிக்கு அவருக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு மெனக்கெட்டு நைட்டும் பகலும் ஓட்டு போட்டிங்களோ அதுக்கான ஒரு அழகான எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ் கிடச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஃபஸ்ட்டு கலாட்டா வந்து பெங்களூர் போய் சுவாமியோட வீட்டில் அப்படிங்க என்ன சிம்பிளாக இவ்வளோ தானா அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். பட் பேக் டு பேக் நிறையா வீடியோஸ் வரப்போகுது. அவருடைய வீட்டில் அவ்வளோ ஸ்பெஷலாக இன்டர்வியூ எடுத்திருக்காங்க. ஸோ இது வந்து இன்னும் கனெக்ட் ஆகுதுல்ல அவங்களோட பேரண்ட்ஸை பார்க்கும்போது, அவரோட வீட்டை பார்க்கும்போது. அவ்வளோதாங்க, கண்ணுக்குள்ளே ஃபுல்லாக அந்த வீடு அப்படியே பதிஞ்சிருச்சு இல்லை. வீட்டோட அந்த என்ட்ரன்ஸில் பாருங்கள், அந்த சுவாமியோட பிக்லேருந்து, அதாவது கடவுள் சுவாமி சொல்கிறேன், அந்த ஃபோட்டோ வச்சுருந்தது அப்படியே அந்த கேட்லேருந்து, வீட்டில் இருக்க வால்லேருந்து, அவார்ட்ஸ்லேருந்து, அது அப்பாவுக்கு பின்னாடி அப்பா அவார்ட் கொடுக்கும்போது கூட பின்னாடி எல்லாமே கவனிச்சிருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி செம்மங்க. கலாட்டாவுக்கு உண்மையாகவே பெரிய நன்றி சொல்லணும். ஃபேன்ஸோட வியூவிலேருந்து பார்க்கும்போது இது எவ்வளோ ஸ்பெஷல் அப்படிங்கிறது தெரியும். அதாவது ஒரு சீரியல் செலிப்ரிட்டியோட அவங்களோட வீட்டில் அவங்க பீக்கில் இருக்கும்போது எடுக்கும்போது அவங்களோட ஃபேன்ஸ்க்கு இது ரொம்ப பெரிய கிஃப்ட்டுங்க. இது வந்து ரொம்ப பெரிய விஷயம். அதுக்கு உண்மையாகவே நன்றி சொல்லணும். இதில் எனக்கு முன்னாடியே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். நான் சும்மா அடிச்செல்லாம் இல்லை, எனக்கு தெரிலன்னு சொல்லிவிடுவேன். உங்களுக்கே தெரியும் எவ்வளவோ எக்ஸ்க்ளூசிவான அப்டேட்ஸ்லாம் இருந்ததுன்னா இல்லைங்க எனக்கு அதை பற்றி தெரில அப்படின்னு ஓப்பனாக சொல்லியிருக்கேன். ஆனால் எனக்கு இது உண்மையாலுமே தெரியும். சுவாமி வந்து தமிழ் இண்டஸ்ட்ரியில் சீக்கிரம் செட்டில் ஆக போகிறாரு, அந்த பிளானில் தான் இருக்கார். சென்னையில் செட்டில் ஆகலாம் அப்படின்ட்டு பேக் டு பேக் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. இது எனக்குமே கிடைச்ச இன்ஃபர்மேஷன் தான். பட் அதாவது ஒரு செலிப்ரிட்டின்னு இருக்கும்போது நிறையா ப்ராஜெக்ட் வந்து அவங்கள சேரும். அது மாதிரி சுவாமிக்கு நிறையா வரும். அது ஜென்ரலாகவே எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். பட் இருந்தாலும் இப்போ சென்னை, பெங்களூர் இது மாதிரிலாம் போயிட்டுருக்காரு இல்லையா. தொடர்ந்து சென்னையிலே இருந்தால் தான் அந்த வேலைகளை இன்னும் செம்மையாக செய்ய முடியும் அப்படின்ட்டு. ஓகேவா. ஸோ அதனால் இங்கேயே இனிமேல் அவர் செட்டில் ஆவார் அப்படின்ட்டு சூன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி அவரும் அந்த இன்டர்வியூவில் இந்தளவுக்கு ஓப்பனாக சொல்வார் நான் எதிர்பார்க்கல. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு அவருடைய வருகை சென்னைக்கு இருக்குது. அது மட்டும் இல்லை, தமிழ் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுவார் அப்படிங்கிற ஒரு பிலீவ் எனக்கு ரொம்ப இருந்துச்சு. அந்த ஒரு விஷயமும் நடக்குது. ஒரு நல்ல ஒரு பீக்கில் இருக்கார். கண்டிப்பாக வந்து வேறு லெவல் ஹாப்பிங்க அவருடைய இந்த அப்டேட் சொல்லும்போது. அது மட்டும் இல்லைங்க, ரொம்ப ஒரு கேஷுவலாக இருந்தது. உண்மையுமே சுவாமிக்கிட்ட அந்த இன்டர்வியூ எடுக்கிறார் இல்லையா, அவருக்கும் சுவாமிக்கும் ஒரு காலேஜ் ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி தெரிஞ்சுது இல்லையா. அந்த கையில் அடிக்கடி 2 பேரும் அந்த சுவாமிநாதன்ங்கும்போது அந்த பேரோட பின்னணி என்ன, ஸ்கூல்லாம் என்ன நானே நினச்சிருக்கேன். எவ்வளவோ ஸ்டைலிஷாக இருக்குது, தனலட்சுமின்னு வச்சுருக்காங்க அப்படின்லாம் நினச்சிருக்கேன். இது மாதிரி சுவாமிக்கும் அந்த ஃபீல் இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். பட் போக போக நம்ம பேரை வந்து எல்லாத்த விட உலகத்தில் ரசிக்க ஆரம்பிச்சிருவோம், மற்ற எல்லா பேரை விட. அது மாதிரி தான் சுவாமியும் நினைக்கிறேன். ஸோ எனக்குமே இந்த பேரோட பின்னாடியில் பெரியவங்களோட நினைவுகள் இருக்குது. அதே மாதிரியே சுவாமிக்கும் அப்படி தான். ஸோ அவங்க தாத்தாவுடைய இது தான், அவரோட அப்பாவோட பேர் பின்னாடியே எழுதியிருக்கும். ஸோ அந்த மாதிரி நிறைய மெமரிஸ் வந்து சொன்னார், நிறைய விஷயங்கள் ரொம்ப சூப்பராக. அதாவது ஒரு இன்டர்வியூவர் எடுக்கிறாங்களங்க, அவங்க தான் ஒரு இன்டர்வியூக்கு முக்கியமான பங்கே. அவங்க அங்கே ரியாக்ட் பண்ணுறது, கேட்குறது அப்படின்ட்டு. ஸோ ரொம்ப சூப்பராக இருந்தது. எப்படி சொல்கிறேன், இந்த மாதிரி இன்டர்வியூ வந்து 100 வந்தாலும் சுவாமி இது பயங்கரமாக பார்க்கலாம். அந்த மாதிரி ஒரு சூப்பரான இன்டர்வியூ. இன்னுமே அந்த இன்டர்வியூ பற்றி நான் நிறைய பேசுகிறேன். பட் ஃபஸ்ட்டு அவருடைய மெனி ப்ராஜெக்ட்ஸ் வரப்போகுது அப்படிங்கிறது தான். மூவிஸ்ன்னு மட்டும் நம்ம எடுத்துக்க முடியாது, வெப் சீரிஸ் நிறைய விஷயங்கள் இருக்குல்ல. ஸோ அதனால் நிறைய இடங்களில் அவர் பேசப்பட்டுருக்காரு அப்படிங்கிறது தான். அதில் அவருக்கு ஃபேவராக எப்படி சுவாமி வந்து சூஸ் பண்ணுற சீரியல்ஸ் எல்லாமே வந்து செமையாக இருக்குது. அது எல்லோரும் இந்தளவுக்கு சூஸ் பண்ணுவாங்கங்கிறது இல்லை. அந்த நாலேஜ் இருக்கு இல்லையா, அது நீங்கள் சுவாமியோட ஒவ்வொரு ஜென்ரலாக இன்ஸ்டாவில் ஸ்டோரி கேப்ஷனே பார்த்திங்கன்னா ரொம்ப நாலேஜபுளாக இருப்பார். அதே மாதிரி தான் இந்த இன்டர்வியூவர் கேட்கும்போதும் மற்றவங்க பேசும்போதும் அது ஃபன்னாக பேசினா கூட அதில் அவருடைய நாலேஜ் அப்படிங்கிறது எப்போதுமே இருக்கும். அது வந்து நம்ம செலிப்ரிட்டிஸ்கிட்ட எல்லாத்துக்கிட்டையுமே இருக்காது. ஓகே அப்படி ஜஸ்ட் லைக் தட்ன்னு இருக்கும். பட் ஆனால் ஒரு சிலர் சொல்லணுன்னா பாண்டியன் ஸ்டோர்ஸில் கதிர் இருக்கார்ல, அவருமே அந்த ஃபீல்டில் செம்ம நாலேஜ். ராஜாராணியில் சஞ்சீவ் இருக்கார்ல, அது மாதிரி ஒரு சிலர் செம்ம நாலேஜாக இருப்பாங்க. அது மாதிரி சுவாமியும் செம்ம நாலேஜாக இருக்கார். ஸோ இன்னும் அவரை பற்றி நிறைய விஷயங்கள் பேசலாம். இந்த வீடியோ கண்டிப்பாக சுவாமி சென்னையில் வந்து செட்டில் ஆக போகிறாரு. நமக்கு நிறைய அப்டேட்ஸ் அவரோட சைட்லேருந்து வரப்போகுது. எனிவேஸ், ஒரு அட்வான்ஸ் விஷஸ் சொல்லிடலாமா? ஜிபி சார்பா அட்வான்ஸ் விஷஸ். பெரிய வெற்றி பெற வாழ்த்துக்கள் சுவாமி.